வணக்கம். மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்கள் நேரிட்டிருந்திருக்கும். காதல் காரகனான சுக்கிரன் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்த போது உங்களுடைய காதல் வாழ்க்கை ஒரு பேரதிர்ச்சியாகவே மாறியிருந்திருக்கும். உங்க இதயத்தை முழுமையா கொடுத்து ஆழமா காதலித்த நபர் உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமலேயும் பாதியிலேயே கலற்றிவிட்டு சென்றிருந்திருப்பார். சூழ்நிலையை காரணம் காட்டியோ அல்லது வேறு ஒருவரின் கவர்ச்சியிலேயோ மயங்கியோ உங்கள் காதலர் உங்களை ஏமாற்றிய போதுதான் உங்களுடைய உலகம் ஸ்தம்பித்து போய் இருந்திருக்கும். அந்த ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வர முடியாம பல இரவுகள் தூக்கமின்றி கண்ணீரோடு கழித்த நாட்களும் உங்க நெஞ்ச இன்னுமே கணக்க செய்கின்றிருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கை ஒரு பேரழிச்சியாவே உங்களுக்கு மாறிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது உங்க இதயத்தை நீங்க முழுமையா கொடுத்துதான் ஆழமா காதலித்த அந்த நபர் உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமலேயும் பாதியிலேயேவும் கலற்றி விட்டு சென்றிருந்திருப்பாரு. சூழ்நிலையை காரணம் காட்டியோ அல்லது வேறு ஒருவருடைய கவர்ச்சியில நீங்க மயங்கியோ தான் உங்களுடைய காதலர் உங்களை ஏமாற்றிய போது உங்க உலகம் ஸ்தம்பித்து போயிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அந்த ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வர முடியாம பல இரவுகள் நீங்க தூக்கமின்றி கண்ணீரோடு கழித்த நாட்களும் உங்கள் நெஞ்சை இன்னமுமே கணக்கு செய்கின்றிருக்கும் வாழ்க்கையிலேயும். மற்றவங்களுக்காக தன்னை இழந்த நிலை உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். பிறர் நலனுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணிக்கக்கூடிய தியாக உள்ளம் கொண்ட மிதுனம் ராசினரே, பிறரின் பசி போக்கவும் பிறரின் வாழ்வை உயர்த்தவும் நீங்க செய்யும் உங்கள் சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் சந்தோஷங்களையும் அடகு வைத்திருந்திருப்பீங்க. குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் ஓடோடி உழைத்து உங்களையே கரைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இறுதியா உங்களுக்கு கிடைத்த என்னவோ நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற அலட்சியமான கேள்வியும் நன்றி கெட்ட தனமுமே தான். மற்றவங்களுக்காக வாழப்போய் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையோ அல்லது சேமிப்பையோ உருவாக்கி கொள்ள முடியாம போனதை நினைத்து நீங்க புலம்பிய தருணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். அதாவது நீங்க உங்களோட வாழ்வையை அர்ப்பணிக்கக்கூடிய தியாகம் உள்ள கொண்டவங்க தான் மிதுனம் ராசினர். நீங்க பிறருடைய பசியை போக்குவதற்கும் பிறருடைய வாழ்வை உயர்த்துவதற்கும் தான் நீங்க உங்க சொந்த ஆசைகளையும் கனவுகளையும் சந்தோஷங்களையுமே அடகு வைத்திருந்திருப்பீங்க. நீங்க குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவுமே ஓடோடி உழைத்து உங்களையே கரைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா இறுதியா உங்களுக்கு கிடைத்தது என்னன்னா, நீங்க என்ன செய்தீர்கள் என்ற அலட்சியமான கேள்வியும் நன்றி கெட்ட தனமுமே தான் உங்களுக்கு வந்திருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க வாழப்போய் உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையோ அல்லது சேமிப்பையோ உருவாக்கி கொள்ள முடியாமல் போனதை நினைத்தவும் நீங்க புலம்பிய தருணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அவசர முடிவுகளால் வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். சந்திரனின் அதிவேக சஞ்சாரத்தால சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எடுத்த அவசர முடிவுகள் உங்க வாழ்க்கைய தலைகீழாகவே மாற்றியிருந்திருக்கும். கோபத்திலேயோ அல்லது அதிகப்படியான நம்பிக்கையிலேயோ வேலையை ராஜினாமா செய்தது, யோசிக்காமல் புதிய தொழில்ல முதலீடு செய்தது, தவறான நபர்களிடம் ஒப்பந்தங்கள் போட்டது போன்ற முடிவுகள் உங்களுக்கு பெரிய அடியாகவே இருந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே, நிதானமாக யோசித்திருக்கலாமே என்று பின்னாள்கள்ல நீங்க மிகவும் வருத்தப்படும் அளவிற்கு அந்த அவசர முடிவுகள் உங்களை பெரும் கடன் வலையிலையும் சிக்கலிலுமே மாட்டிவிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க சில நேரங்கள்ல இந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எடுக்க அவசர முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையவே தலைகளாவே மாற்றியிருந்திருக்கும். அது உங்களுடைய அதிகப்படியான நம்பிக்கையிலேயோ வேலையை ராஜினாமா செய்தோ அல்லது யோசிக்காம புதிய தொழில முதலீடு செய்தோ தவறான நபர்களுடைய ஒப்பந்தங்களை போட்டது போன்ற முடிவுகள் உங்களுக்கு பெரிய அடியாவே விழுந்திருக்கும் வாழ்வுல. அது மட்டும் இல்லாம பின்னால தான் நீங்க மிகவும் வருத்தப்படும் அளவிற்கு அந்த அவசர முடிவுகள் உங்களை பெரும் கடன் வலையிலும் சிக்கலிலும் மாட்டி வைத்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும். மனித வாழ்க்கையில உறவுகளின் ஆதரவு என்பது மிகப்பெரிய பலம். மிதுனம் ராசினருக்கு சில காலமா உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த கசப்புணர்வுகளும் பொறாமை குணங்களுமே மறைந்து ஒரு அழகான பாச பிணைப்பு உருவாக்கப் போகிறது. பகைமை பாராட்டி கொண்டிருந்த இரு குடும்பங்களுமே
ஒரு பொதுவான நன்மையின் பொருட்டு ஒன்றிணைந்து தங்கள் பழைய கசப்புகளை மறந்து மீண்டும் ஒரே குறையின் கீழே பேரன்போடு வாழத் தொடங்கிய கதையைப் போலத்தான் உங்களைப் பற்றி தவறா புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களின் தவற்றை உணரப் போறாங்க. இவை அனைத்தும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உறவுகளுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய பலம் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய உங்க மிதுன ராசிக்கு சில காலமா உறவினர்களும் மற்ற சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த கசப்பு உணர்வுகளுமே பொறாமை குணங்களுமே இப்போது மறைந்து ஒரு ஆழமான பாச பிணைப்பு உருவாக போகுது. பகைமையை பாராட்டி கொண்டிருந்த இரு குடும்பங்களுமே இப்ப ஒரு பொதுவான நன்மையை பொருட்டாக ஒன்றிணைந்து தங்களுடைய பழைய கசப்புகளை மறந்து மீண்டும் ஒரே கூரையின் கீழ பேரன்போடு வாழத் தொடங்கிய கதையைப் போலத்தான் உங்களோட பற்றி தவறா புரிந்து கொண்ட உறவினர்கள் எல்லாமே தங்களுடைய தவற்றை உணரப் போறாங்க உங்க வாழ்க்கையில. பயணங்கள் நன்மையை தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. மிதுனம் ராசினருக்கு இயல்பாவே பயணங்கள் செய்வதில் மிகுந்த விருப்பம் இருக்கும். இனி நீங்க மேற்கொள்ளப் போகும் ஒவ்வொரு பயணமும் வெறுமனே பொழுதை கழிப்பதாக இல்லாம உங்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சுப பயணங்களாகவே அமையப் போகுது. ஏன்னா உங்க அந்நிய மாநிலங்களும் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்காக முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு மன அமைதியும் இறை அருளையுமே பெற்றுத்தரப்போகுது. பயணங்கள் மூலியமா நீங்க புதிய அனுபவங்களையும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய தொடர்புகளுமே உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது. அதாவது உங்க ராசிக்கு இயல்பாவே பயணங்கள் செய்வதில் மிகுந்த விருப்பம் இருக்கும். அதாவது நீங்க மேற்கொள்ற போற ஒவ்வொரு பயணமும் வெறுமனே பொழுத கழிப்பதற்காகவே இல்லாம நீங்க உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய சுப பயணங்களாக அமைந்திருக்கும். அது அந்நிய மாநிலங்களாகவோ அல்லது வெளிநாட்டு பயணங்களாகவோ முயற்சிகள் கைக்கூடி வந்திருக்கும். ஆன்மீக பயணங்களுமே உங்களுக்கு மன அமைதியும் இறைவனுடைய அருளையும் பெற்று தந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. மனக்குழப்பங்கள் விலகப் போகும் நாட்கள் சிறிது நாட்கள் தான். மனம் அது செம் மனம் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பாங்க. கடந்த சில மாதங்களாவே நீங்க மிதுனம் ராசினர் மனசுல தேவையில்லாத பயம், குழப்பம் மற்றும் எதை செய்வதாக இருந்தாலுமே ஒரு தயக்க உணர்வு இருந்து கொண்டேதான் இருந்திருக்கும். ஆனா இனி உங்களின் மனவானில் இருந்த அத்தனை காரியங்களும் மேகங்களுமே விலகி தெளிவான வெளிச்சம் பரவப்போகுது. அதாவது மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் அகலப்போகுது. நேர்மறை எண்ணங்கள் மனசை ஆக்கிரமிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் என்பாங்க. அந்த இது கேட்பதான் நீங்க கடந்த சில மாதங்களாவே உங்களுடைய மனசுல தேவையில்லாத பயமும் குழப்பமும் மற்றும் எதை செய்வதாக இருந்தாலுமே ஒரு தயக்க உணர்வு இருந்து கொண்டே வந்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இனி உங்களோட மனவாழ்வில் இருந்த அத்தனை மேகங்களுமே விலகி தெளிவான வெளிச்சம் உங்களுக்கு பரவப்போகுது. உங்களுடைய மன அழுத்தமும் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் இப்போது அகலப்போகுது. நேர்மறை எண்ணங்களும் மனசை ஆக்கிரமிக்க போதும் வாழ்க்கையில. எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் அனைத்துமே நீங்கி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்க மனசுல கொடியேற போதும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாச பிணைப்பு உருவாக போது பகைமையை பாராட்டி கொண்டிருந்த இரு குடும்பங்களுமே இப்ப ஒரு பொதுவான நன்மையை பொருட்டாக ஒன்றிணைந்து தங்களுடைய பழைய கசப்புகளை மறந்து மீண்டும் ஒரே கூரையின் கீழ பேரன்போடு வாழத் தொடங்கிய கதையைப் போலத்தான் உங்களோட பற்றி தவறா புரிந்து கொண்ட உறவினர்கள் எல்லாமே தங்களுடைய தவற்றை உணரப் போறாங்க உங்க வாழ்க்கையில. பயணங்கள் நன்மையை தரப்போகின்றது உங்க வாழ்க்கையில. மிதுனம் ராசினருக்கு இயல்பாவே பயணங்கள் செய்வதில் மிகுந்த விருப்பம் இருக்கும். இனி நீங்க மேற்கொள்ளப் போகும் ஒவ்வொரு பயணமும் வெறுமனே பொழுதை கழிப்பதாக இல்லாம உங்களின் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சுப பயணங்களாகவே அமையப் போகுது. ஏன்னா உங்க அந்நிய மாநிலங்களும் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்காக முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு மன அமைதியும் இறை அருளையுமே பெற்றுத்தரப்போகுது. பயணங்கள் மூலியமா நீங்க புதிய அனுபவங்களையும் செல்வாக்கு மிக்க நபர்களுடைய தொடர்புகளுமே உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது. அதாவது உங்க ராசிக்கு இயல்பாவே பயணங்கள் செய்வதில் மிகுந்த விருப்பம் இருக்கும். அதாவது நீங்க மேற்கொள்ற போற ஒவ்வொரு பயணமும் வெறுமனே பொழுத கழிப்பதற்காக